இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு படைகளின் நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் தொடர் தாக்குதலால் ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில் பதற்றம் நீடித்து வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையான காஷ்மீரில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த 2 வாரங்களில் 10க்கும் மேற்பட்ட முறை அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தான் ராணுவம் நேற்று முன்தினம் முதல் முறையாக கிராமங்கள் மீது குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இதைத் தொடர்ந்து நேற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில எல்லைப் பகுதியான ஆர்எஸ்புரா மற்றும் ஆர்னியா பகுதிகளில் இந்திய ராணுவ வீரர்களின் 22 முகாம்களை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்திய பாகிஸ்தான் ராணுவம் குண்டுவீச்சிலும் ஈடுபட்டது. இதில் கிராம மக்கள் 2 பேர் உயிரிழந்தனர். எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். இந்த நிலையில் ஆர்எஸ்புரா மற்றும் ஆர்னியா பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் அத்துமீறி தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்திய ராணுவ வீரர்களின் 25 நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கி தாக்குதல் மற்றும் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டு வருகிறது. இந்திய வீரர்களும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டு வருவதால் ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதியில் பதற்றம் நீடித்து வருகிறது. இதனிடையே எல்லைப் பகுதியான அக்னூரில் 50 மீட்டர் நீளத்திற்கு ரகசிய சுரங்கப்பாதை ஒன்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் தீவிரவாதிகளை ஊடுருவ செய்து இந்தியா மீது மறைமுக தாக்குதலை நடத்த பாகிஸ்தான் திட்டமிட்டது அம்பலமாக இருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் ராணுவ ரோந்து வாகனத்தை குறிவைத்து தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் இந்திய வீரர் ஒருவர் பலியானார். பாகிஸ்தான் ராணுவமும் தீவிரவாதிகளும் நடத்தி வரும் தொடர் தாக்குதலால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நீடித்து வருகிறது. இதனிடையே பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தினால் அவர்களுக்கு பதிலடி கொடுங்கள் என்று எல்லை பாதுகாப்பு படைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரவிட்டுள்ளார். எல்லை நிலவரம் குறித்து ஜம்மு காஷ்மீர் சர்வதேச எல்லையில் பாதுகாப்பு படை இயக்குநர் TK பட்நாயக்குடன் ராஜ்நாத் சிங் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க எல்லை பாதுகாப்பு படைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரவிட்டுள்ளார்.